காலையிலே பொறுப்பாக இருந்துச்சு. ஈரலுக்கு தேவைப்படுற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதுன்னு எல்லாத்தையும் நான் வெட்டி வச்சிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா உள்ள வந்து, இடி நீ வெட்டி மட்டும் வச்சிரு, நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். எப்படி எப்படி மாங்கு நான் உட்காந்து எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து கடைசியில் கிரெடிட்ஸ் எடுத்து போக போறியா? இதில் கடைசியாக வேற கொழுந்தை நல்லா இருக்கா, நான் தான் டிஷ் பண்ணேன் அப்படின்னு வேற சொல்லுவா. இப்படி தான் சின்ன வயசில் தண்ணி எடுத்துட்டு வா, தட்டை எடுத்துட்டு வான்னு 1000 கொடுமைகள் பண்ணது இன்னும் இப்படி எப்படியா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. என்னோட செடியெல்லாம் காஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் தண்ணி ஊற்றுறது மட்டும் நிப்பாட்டவே இல்லை. அது நல்லா தளிச்சு ரொம்ப அழகு போல் அப்படி சூப்பராக வந்திருக்கு. எனக்கு அதுவே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ஈரல் தெரியவே இல்லை, எவ்வளோ நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. இவன் சித்தி எனக்கு பன்னீர் பண்ணித்தான்னு கேட்டான். சரிடா வாடா பண்ணி தரேன்னு வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே மூட மாதிரி இல்லை எனக்கு பூரி வேணும் சித்தி, நீ பூரி பண்ணுன்னு. அப்புறம் பூரிக்கு நான் உருட்டிகிட்டு இருந்தேன், நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா ஒரு மணி நேரமாக அந்த மட்டன் ஈரல் வெந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் பூரி, இந்த பூரியை கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூரியை சுட்டு சாப்பிட்டுக்கு தம்பி அட்ஜஸ்ட் பண்ணின்னு கையில் கொடுத்து, அவன் இல்லை சித்தி பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன்னு அழகு போல் அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு தான். நான் ஆஃபீஸே கிளம்பி போயிட்டு அந்த மட்டன் ஈரல் இன்னும் வெந்துக்கிட்டு கிடக்கு.